50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக குஜராத் சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இணைப்பில் விமான போக்குவரத்து நிபுணர் திருமிகு அசோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப இந்த விமான விபத்து அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு கவலையளிக்கும் விதமாகவே பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி குறிப்பா ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்த விமானங்கள் விபத்துல சிக்கினதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் கூட என்ன காரணங்களால முதல் முறையா இது போன்ற ஒரு விமானம் இவ்வளவு பெரிய கோர விபத்துல சிக்கி இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், நம்ம யாருமே ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஒன் திங், பவர் லாஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. நீங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது இந்த ட்ரீம் லைனரோட இந்த விமானம் இந்த ரக விமானம் 14 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பறந்துட்டு இருக்குது. 1000க்கு மேற்பட்ட விமானங்கள் பறந்துட்டு இருக்கு. இதுதான் முதல் ஃபேட்டல் கிராஷ். இது மாதிரி நடந்ததே கிடையாது. பவர் லாஸ்ங்கிறது நடக்க சாத்தியமே இல்லைங்கிறது தான் சொல்லலாம். ஏன்னா இது 2 GE இன்ஜின்ல ஃபிளை பண்ணுது. அதுல ஒரு இன்ஜின்ல பவர் இருந்தா கூட அந்த பிளைன் கம்ஃபர்டபுளா கிளைம் பண்ணலாம். ஆனா 2 இன்ஜினும் ஒரே நேரத்துல பவர் லாஸ்ங்கிறது அன்இமேஜினபிள். ஏன்னா அது ரெண்டுமே செப்பரேட்டா ஒர்க் பண்ணுது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பாசிபிலிட்டியே இல்லைங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. பட் இது என்னன்னா, எதனால நம்ம இப்ப எல்லாம் ஓரளவு ஸ்பெகுலேட் பண்ற விஷயம் என்னன்னா, ஒருவேளை பேர்ட் ஸ்ட்ரைக்னாலும் சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சதுன்னா அந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா இந்த இன்ஜின் இருக்கிறதுல மேசிவ் சைஸ், ஹியூஜ் இன்ஜின். இது சாதாரணமா 5 பேர்டு ஒரு ஸ்மால் சைஸ்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆகாது. பெரிய பெரிய பேர்ட்ஸ் கும்பலா 2 இன்ஜின்லயும் சக் பண்ணிருந்ததுன்னா ஒருவேளை ஆயிருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா வேற ஏதோ ஒண்ணு மேஜர். இப்ப நம்ம பவர் லாஸ் தான் பாக்குறோம். மத்த எல்லாத்துக்கும் பேக்கப் சிஸ்டம் இருக்கு. ஹைட்ராலிக்னா ABC சொல்லி 3 இருக்குது. எல்லாத்துக்கும் பேக்கப் இருக்கும்போது இப்படி இந்த விபத்து யாராலையுமே அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து அதுல ரெக்கார்டிங்க பாக்குற முடிய நிச்சயமா ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. யாருமே கெஸ் பண்ண கூட முடியாது. இது எல்லாருக்குமே புதிர்தான். நிச்சயமா என்ன காரணத்தினால இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோர விபத்தா தான் இது நடந்திருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறுகளால தான் முன்னாடி நிறைய விமான விபத்துகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை தவிர்க்கும் விதமா என்னென்ன சோதனைகள் எல்லாம் முதற்கட்டமா ஒவ்வொரு பயணத்தின் முன்னரும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஒவ்வொரு பயணத்துக்கு முன்னாடி செக்லிஸ்ட் இருக்குமா, தரவு செக்லிஸ்ட். வெளியவும் செக் பண்ணுவாங்க, உள்ளேயும் செக் பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஈவன் அந்த ஃபியூல் கூட அது ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு பிளேனும் இயக்க முடியும். நம்ம கார்ல மாதிரி ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போறது கிடையாது. ஸோ எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல டேக் ஆஃப் ஆன உடனே கீழே விழுந்தது இதுக்கு முதல்ல நான் பார்த்தா ஒரு ஸ்கேன் ஏர்னு சொல்லிட்டு 2008லயோ 2009 கரெக்டா ஞாபகம் இல்லை. அப்போ இது மாதிரி ஆச்சு. ஆனா அது என்ன ஆச்சுன்னா ஒரு 50 அடியிலேயே திருப்பி விழுந்துருச்சு. என்ன காரணம்னா அந்த ஃபிளாப் செட்டிங், அதாவது ஏறும்போது டேக் ஆஃப் ஃபிளாப்னு ஒண்ணு செட் பண்ணுவாங்க. அது பைலட்ஸ் மறந்துட்டாங்க. ஆனா இதுல மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ரொம்ப லவுடா உங்களுக்கு வார்னிங் கொடுத்துரும். அதனால நீங்க ஃபிளாப் செட்டிங் இல்லாத நீங்க டேக் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒன்னொன்னா நம்ம பார்த்தா கூட எல்லாமே ரூல் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு ரெடண்டன்சி சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒன்னு ஃபெயிலியர்னா இன்னொன்னு பேக்கப் இருக்கு. பட் இப்ப இன்ஜின் ரெண்டும் போயிருக்கிறதுக்கு ஒரே பாசிபிலிட்டி என்னால நினைச்சு பார்க்க முடியுது பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்கலாம். அதுவும் சும்மா ஒரு கெஸ் தான். எல்லாருமாலையும் கெஸ் தான் பண்ண முடியும். அது ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. அந்த ரிப்போர்ட் வர முடியாது. வேற எதுவும் இல்லை. அன்னைக்கு வெதர் செக் பார்க்கும்போது பர்ஃபெக்ட் வெதர்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கு மேல இன்னொரு பிளைனும் டெல்டா 1885ல விமான நிலையத்துக்கிட்ட இறங்கும் போது கீழே விழுந்து இது மாதிரி நொறுங்கி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, மைக்ரோபஸ்ட், அது பேட் வெதர். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா பவர் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. அல்லது ஏதாவது மேஜர் பிரச்சனை நம்ம இதனால் முடி பார்க்காத ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம். ஒருவேளை பறவை மோதலா இருக்கலாம் அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல வெறும் யூகம் தான். ஏன்னா அதுதான் 2 இன்ஜினுமே ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜின் ஸ்டாப் பண்ணா பிரச்சனையே கிடையாது. அதை ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு மேல போயிடுவாங்க. ஏன்னா ஒரு இன்ஜின் பவர் போதுமான பவர். அது கிளைம் பண்ணலாம், பறக்கலாம். அது இந்த மாதிரி பிளேன்லாம் 2 மணி நேரம் சேஃபா பறக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா சுத்தி அழகா ஃபியூல் எல்லாம் டம்ப் பண்ணிட்டு அழகா இறக்கி இருக்கலாம்.
இதுல இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா ஃபியூலும் 50,000 லிட்டர் இருந்திருக்கும். ஏன்னா 3700 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு குஜராத்ல அகமதாபாத்தும் லண்டன் கேட்வேக்கும். அதுக்கு வந்து குறைஞ்சது அந்த ரிசர்வோட சேர்த்து 50,000 லிட்டர் பெட்ரோல் ஃபியூல் தேவை. அந்த ஃபியூல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆக்சிடென்ட் அவஸ்ட் ஆகிடுச்சு. நிச்சயமா. அதே போல கடைசி நேரத்துல விமானி கிட்ட இருந்து மேடே கால் அப்படிங்கிற ஒரு அழைப்பும் வந்திருக்கு சார். பொதுவா என்னென்ன மாதிரியான சூழல்கள்லாம் இந்த கால் வந்து விமானி கிட்ட இருந்து வரும் கட்டுப்பாட்டு அறைக்கு? விமானிக்கு தெரிஞ்சிருச்சு பிளேன் வந்து மேல கிளைம் பண்ண மாட்டேங்குது, கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது பயங்கர மோசமான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க மேடே கால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா பேக்கப் சர்வீஸ், அதாவது அவங்க கீழே வந்து கிராஷ் ஆனாலோ அல்லது திருப்பியும் வந்து இதுக்கு ரன்வேக்கு வர முடிஞ்சதுன்னா அவங்க வந்து எல்லாமே இந்த மாதிரி ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் இது மாதிரி அதே நேரத்தில் ரன்வே இவங்களுக்காக கிளியர் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் தான் பண்ண முடியும். அதுக்காக சொல்லியிருக்காரு. ஆனா சொன்ன பிறகு அவரு அந்த 600 அடியிலிருந்து அதை எப்படியாவது சேஃபா பண்ணணுங்கிறத முயற்சி பண்ணும்போது அது வந்து அவருக்கும் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ வரும்போது இது பேச முடியல. அதனால அந்த ஃபர்தரா அவரால் காரணங்கள் சொல்ல முடியல. அவர் 4000 அடி 3000 அடியில இருந்து இது மாதிரி நடந்திருந்தா காரணங்கள் சொல்லியிருப்பார், நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் வெறும் 625 அடி தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபுட்டேஜ்ல அப்படியே பவர் இல்லாத இறங்குற மாதிரி தான் தெரியுது எனக்கு 2 இன்ஜின்லயும்.